10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல 5th சம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் 105 டிகிரி. 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் காஸ் 105 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 105 டிகிரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னது? 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 90, 180, 270, 360லாம் என்னது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ். இந்த 105 டிகிரிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எதுக்காக சார் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நமக்கு அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி 3.1லேருந்து 3.6 வரைக்கும் பார்த்துருப்போம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டேன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த 6 ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம். அப்போ அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த காஸ் 105 டிகிரியோட வேல்யூ, இந்த வேல்யூ அதாவது ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கும்போது அந்த ஸ்பெஷல் ஆங்கிளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஐடென்டிட்டிஸ் நமக்கு இங்கே யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த ஐடென்டிட்டிஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? காஸ் 105 டிகிரி, இந்த 105 டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி, காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. 60 ப்ளஸ் 45 எவ்வளோ? 105வா? அப்போ அந்த 105ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்? 60 ப்ளஸ் 45ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அப்போ காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இது என்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா இருக்குது. காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாங்கிற பிளேஸில் இருக்குது 60 டிகிரி, பீட்டாங்கிற பிளேஸில் 45 டிகிரி இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா, அந்த ஐடென்டிட்டி என்ன சார்? ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காஸ் வரும்போது என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டுமே காசு, அடுத்த செகண்ட் டேர்ம் ரெண்டுமே சைனு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் வரும்போது இங்கே மைனஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு இதாக சொல்கிறேன். என்னதுன்னா காசு வரும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மே ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டுமே என்ன சார்னா காஸ் 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 ஆல்ஃபா காஸ் பீட்டா. அடுத்து செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே என்னது? சைன் 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 ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்தது சைன் வந்து இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸாக சார்னா இங்கே காசு வரும்போது மட்டும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு மைனஸ். ஓகேவா? அதுவே லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு ப்ளஸ்ஸு காசு வரும்போது. அதுவே சைன் வரும்போது லெஃப்ட் சைடு ப்ளஸ்னாலும் ரைட் சைடும் ப்ளஸ்ஸு தான். அதேமாதிரி ரைட் சைடு மைனஸ்னாலும் லெஃப்ட் சைடு மைனஸ்னாலும் ரைட் சைடும் மைனஸ் தான். அப்போ சைனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸ். காசை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸுன்னா ரைட் சைடு மைனஸ், அதேமாதிரி மைனஸ்னால் ரைட் சைடு ப்ளஸ் வரும். அதேமாதிரி காசு வரும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டுமே காசு யூஸ் பண்ணணும், செகண்ட் டேர்மில் ரெண்டுமே சைனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா ஐடென்டிட்டி என்னது? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இங்கே ஆல்ஃபா வந்து 60 டிகிரி, பீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது காஸ் ஆஃப் 60 ப்ளஸ் 45 டிகிரி எப்படி எழுதலாம்? காஸ் 60 டிகிரி இன்ட்டு காஸ் 45 டிகிரி மைனஸ் சைன் 60 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி. ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸில் வேல்யூ தெரியும். காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2, நெக்ஸ்ட்டு காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2 இன்ட்டு சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 தான், சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 தான். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஒரு டேபிளாக போட்டு நம்ம 9th பார்த்துருப்போம். அந்த வேல்யூஸ் கரெக்டாக ஞாபகமாக வச்சு கரெக்டாக எழுதணும், தப்பாக எழுதிடக்கூடாது. ஓகேவா? இப்போ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரி √3/2 இன்ட்டு சைன் 45 டிகிரி 1/√2. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/2 இன்ட்டு 1/√2 நான் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? நியூமரேட்டரோட டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1/2√2 மைனஸ் அதேமாதிரி இங்கே √3/2 இன்ட்டு 1/√2 மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது √3 இன்ட்டு 1 √3 டிவைட் பை 2 இன்ட்டு √2. ஓகேவா?
அப்போ 1/2√2 மைனஸ் √3/2√2 கிடைக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணோம். அப்போ ரெண்டு டேர்ம்லையும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் போதும். அப்போ டினாமினேட்டர் என்னது 2√2, நியூமரேட்டர் என்னது 1 மைனஸ் √3. அப்போ 1 மைனஸ் √3 டிவைட் பை 2√2ங்கிறது என்ன சொன்னால் காஸ் 105 டிகிரியோட வேல்யூ. காஸ் 105 டிகிரியோட வேல்யூ என்னது 1 மைனஸ் √3 டிவைட் பை 2√2. ஓகேவா? அப்போ எங்கே trigonometry ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பெஷல் ஆங்கிள் 105 டிகிரியை ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்பில் பண்ணியிருக்கோம், 60 + 45 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5th செகண்ட் சப்டிஷன். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சைன் 105 டிகிரி. சைன் 105 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 105 டிகிரிங்கிறது ஸ்பெஷல் ஆங்கிள், இதை ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், சைன் ஆஃப் அதாவது 105 60 + 45 எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் 105 டிகிரி ஈக்குவல் டு சைன் 60 + 45 எழுதிக்கிறோம். இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 60 டிகிரி, பீட்டா இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி. அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதுக்கு என்ன trigonometry ஐடென்டிட்டி ஃபார்முலா, இங்கே சைன் வரும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு சைனு காசு, செகண்ட் டேர்மில் ஒரு காசு சைன். இங்கே ப்ளஸ்ன்னா இங்கேயும் ப்ளஸ், லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடும் ப்ளஸ் தான் வரணும். அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா? சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ இந்த trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60, பீட்டாவுக்கு பதிலாக 45 யூஸ் பண்ணோம்னா சைன் ஆஃப் 60 + 45 எப்படி எழுதலாம், சைன் 60 டிகிரி இன்ட்டு காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி. ஓகேவா? சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2 இன்ட்டு காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது √3 × 1 √3 டிவைட் பை 2 √2. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது √3 டிவைட் பை 2 √2 ப்ளஸ் 1 × 1 1 2 √2 2 × √2 2 √2. அப்போ செகண்ட் டேர்ம் 1/2 × 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1/2 √2. அப்போ √3 டிவைட் பை 2 √2 ப்ளஸ் 1/2 √2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது √3 + 1, டினாமினேட்டர் என்ன சொன்னால் 2 √2. அப்போ சைன் 105 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் √3 + 1 டிவைட் பை 2 √2. ஓகேவா? சைன் 105 டிகிரியோட வேல்யூ √3 + 1 டிவைட் பை 2 √2. ஓகேவா? அடுத்து தேர்ட் சப்டிஷன். tan 7π/12 tan 7π/12. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லையும் செகண்ட் சப்டிவிஷன்லையும் என்ன பண்ணியிருந்தாங்க, டிகிரியில் கொடுத்துருந்தாங்க. இங்கே ரேடியனில் கொடுத்துருக்காங்க. tan 7π/12. இந்த ரேடியனை நான் என்ன பண்ணுறேன், டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பைக்கு பதில் என்ன பண்ணுறேன் 180 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ சொல்யூஷனில் பாருங்கள் tan 7π/12 ஈக்குவல் டு tan 7 இன்ட்டு இந்த பைக்கு பதில் 180. அப்போ 7 × 180 டிகிரி டிவைட் பை 12. ஓகேவா? tan 7 × 180 டிவைட் பை 12. இந்த 12க்கும் 180க்கும் சிம்பிளை கேன்சல் பண்ணும்போது 12th டேபிளில் பார்த்தோம்னா இங்கே ஒரு டைம் இருக்கும். நியூமரேட்டரில் 15 12s are 180. ஓகேவா? அப்போ 7 × 15 7 × 15 பார்த்தீங்கன்னா 105. அப்போ tan 105 டிகிரி. tan 7π/12 அந்த ரேடியனுக்கு ஈக்குவலான டிகிரி என்ன சார்னா அந்த tan 7π/12ஓட அந்த ரேடியனுக்கு ஈக்குவலான டிகிரி வந்து என்ன சார்னா 105 டிகிரி. அப்போ tan 7π/12 எப்படி எழுதிக்கலாம், டிகிரி எழுதும்போது tan 105 டிகிரின்னு எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த 105 டிகிரிங்கிறது ஸ்பெஷல் ஆங்கிள். இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், tan 7π/12 ஈக்குவல் டு tan 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. 60 + 45 என்னது 105 தானே. அப்போ tan 60 + 45. ஓகேவா? சரி சார், இது என்ன ஃபார்மில் இருக்குது, tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆர் tan ஆஃப் a + b. ஓகேவா? அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஃபார்முலானது tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டான்னு சொல்லுவோம். அப்போ நான் இங்கே என்ன எழுது ஏபின்னு எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போ tan ஆஃப் a + bனா ஃபார்முலா tan a + tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a tan b. அப்போ லெஃப்ட் சைடு ப்ளஸ்ன்னா நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸ். சப்போஸ் லெஃப்ட் சைடு மைனஸ்னா நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் tan ஆஃப் a மைனஸ் பின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ லெஃப்ட் சைடு என்னது மைனஸ். அப்போ ரைட் சைடில் என்ன வரும், நியூமரேட்டர் மைனஸ் tan a மைனஸ் tan b டிவைட் பை டினாமினேட்டர் ப்ளஸ் 1 + tan a tan bன்னு வரும். இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸ். அப்போ tan ஆஃப் a + b ஈக்குவல் டு tan a + tan b
டிவைட் பை 1 மைனஸ் tan A tan Bன்னு எழுதலாம். அப்போ A இருக்கிற பிளேஸில் 60 டிகிரி, B இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி. அப்போ இந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டி யூஸ் பண்ணும்போது நம்ம tan A ப்ளஸ் tan Bனா tan 60 டிகிரி ப்ளஸ் tan 45 டிகிரி டிவைட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் tan A tan Bனா 1 மைனஸ் tan 60 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி. ஓகேவா? இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் √3 ப்ளஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 1 டிவைட் பை 1 மைனஸ் tan 60 டிகிரியோட வேல்யூ √3 இன்ட்டு tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ √3 இன்ட்டு 1 √3. அப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா √3 ப்ளஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டர் 1 மைனஸ் √3. ஓகேவா? √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3ன்னு கிடைக்குது. அதாவது tan 7π/12ஓட வேல்யூ √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3ன்னு கிடைக்குது. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் ரூட் இருக்குது அப்படின்னால ரூட் இல்லாமல் ஆன்சரில் ரூட் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதாவது √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3யோட ஸ்டாப் பண்ணாமல் புக் ஆன்சர், அதாவது நமக்கு டினாமினேட்டர் √3 இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். 1 மைனஸ் √3யோட காஞ்சிகேட் என்னது 1 ப்ளஸ் √3. அப்போ அந்த 1 ப்ளஸ் √3யை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டருடைய டினாமினேட்டருடைய மல்டிப்ளை பண்ணுறோம். காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். சொல்கிறது புரியுதா? டினாமினேட்டரில் கூடிய இந்த 1 மைனஸ் √3யோட காஞ்சிகேட் 1 ப்ளஸ் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3 டிவைட் பை 1 ப்ளஸ் √3. இப்போ என்ன சொல்கிறது, மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் √3 ப்ளஸ் 1 எடுத்துகிட்டு இந்த 1 எடுத்துகிட்டு இந்த √3 ப்ளஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது √3 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இந்த √3 எடுத்துகிட்டு இந்த √3யோடய 1ஓடய மல்டிப்ளை பண்ணும்போது √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. அப்போ என்ன வரும், √3 ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகும், அப்போ 3ன்னு வரும். ஓகேவா? நீங்கள் பாட்டு √3 இன்ட்டு √3 2√3ன்னு போட்டுருவோம். இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணால் தான் 2√3. அப்போ √3 இன்ட்டு √3னா இங்கே என்ன சொன்னால் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு √3 டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள் 1 ப்ளஸ் √3 இன்ட்டு 1 மைனஸ் √3. இது எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா இங்கே 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 1 ப்ளஸ் 3 என்ன சார்னா 4 √3 ப்ளஸ் √3. இப்போ ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது 2√3. அப்போ 4 ப்ளஸ் 2√3 நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர்னா 1 √3 ஸ்கொயர் பண்ணால் 3 √3 ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ 1 மைனஸ் 3. ஓகேவா? இந்த நியூமரேட்டரில் 4 ப்ளஸ் 2√3ல் ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன். அப்போ 2வை காமனாக 4லேருந்து ஒரு 2 எடுத்துனா இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் 2 இருக்கும். இங்கே 2√3லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துனா இங்கே √3 மட்டும் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் ஒரு 2வை காமனாக எடுத்துனா 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 2√3 2 இன்ட்டு 2 ப்ளஸ் √3. இங்கே 1 ப்ளஸ் 3 என்னது 4 √3 ப்ளஸ் √3 2√3 டிவைட் பை 1 ஸ்கொயர்னா 1 √3 ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ 4 ப்ளஸ் 2√3 டிவைட் பை 1 மைனஸ் 3. இந்த 4 ப்ளஸ் 2√3 நியூமரேட்டரில் ஒரு 2வை காமனாக எடுத்துனா 4லேருந்து ஒரு 2 எடுத்துனா இங்கே ஒரு 2 இருக்கும். இந்த 2√3லேருந்து ஒரு 2 எடுத்துனா இங்கே √3 மட்டும் இருக்கும். டிவைட் பை 1 மைனஸ் 3 என்ன சொன்னால் -2. அப்போ நியூமரேட்டர் கூடிய 2வும் டினாமினேட்டர் கூடிய 2வும் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் √3ங்கிறது tan 7π/12ஓட வேல்யூ. tan 7π/12ஓட வேல்யூ வந்து என்ன சார் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் √3. சொல்லுது புரியுதா? tan ஆஃப் 7π/12ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் √3. ஓகேவா? இதில் இங்கே tan 105 டிகிரி சொல்லுமா, இந்த 7π/12ஓட டிகிரி வேல்யூ 105. இந்த tan 105 நம்ம எப்படி எழுதலாம்னா sin 105 டிவைட் பை cos 105ன்னு எழுதலாம். ஆனால் இங்கே sin 105 டிகிரியோட வேல்யூ cos 105 டிகிரியோட வேல்யூ நமக்கு மெமரியில் இருந்ததுன்னா அப்படியே ஷார்ட்டாக போட்டலாம். sin 105 டிகிரியோட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 2√2 டிவைட் பை cos 105 டிகிரியோட வேல்யூ 1 மைனஸ் √3 டிவைட் பை 2√2. ஓகேவா? ரெண்டுலேயுமே இந்த 2√2 கேன்சல் பண்ணணும். √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3 இந்த ஸ்டெப் வந்துடும். √3 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் √3ன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த டினாமினேட்டர் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் ரூட் இருக்குது, அதனால் அதோட ஸ்டாப் பண்ணாமல் ரூட் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு tan 7π/12ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் √3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.4ல் 11th சம். எக்ஸைஸ் 3.4ல் 11th சம் பாருங்கள். சம் பாருங்கள். ப்ரூவ் தட் sin 105 டிகிரி ப்ரூவ் தட் sin 105 டிகிரி ப்ளஸ்
cos 105 degree equal to cos 45 degree. Prove that sin 105 degree plus cos 105 degree equal to cos 45 degree ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க 11th sum. சொல்யூஷனில் பாருங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். என்னது sin 105 degree plus cos 105 degree. இப்போ இது ஸ்பெஷல் ஆங்கிள் ஏற்கனவே நம்ம sin 105 cos 105 டிகிரியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அப்படியே இங்கே இந்த சம்மு வேறு சம். இப்போ இந்த 11th சம் எக்ஸாமில் கேட்குறான்னா நம்ம sin 105 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், மெமரியில் இருக்கணும். அதேமாதிரி cos 105 டிகிரியோட வேல்யூ மெமரியில் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு மெமரியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 105 டிகிரியை இந்த ஸ்பெஷல் ஆங்கிளை என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ 105 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 60 + 45 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ sin ஆஃப் 60 + 45 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அதே மாதிரி cos ஆஃப் 105, இந்த 105 60 + 45 ஸ்ப்ளிட் பண்ணால் cos ஆஃப் 60 + 45 கிடைக்குது. ஓகேவா. இப்போ இது sin ஆஃப் 60 + 45ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது, sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி இங்கே cos ஆஃப் 60 + 45 என்ன ஃபார்மில் இருக்குது, cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்குரிய ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா என்னது, sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 60, பீட்டா இருக்கிற பிளேஸில் 45. அப்போ இந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா sin ஆல்ஃபா காஸ் பீட்டானா sin 60 cos 45 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டானா cos 60 sin 45. இங்கே சைன் வரும்போது லெஃப்ட் சைடு ப்ளஸ் அப்படின்னா ரைட் சைடு அது ப்ளஸ். அப்போ sin ஆஃப் 60 + 45 டிகிரி எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா sin ஆஃப் 60 + 45 டிகிரி எப்படி எழுதலாம், sin 60 cos 45 டிகிரி ப்ளஸ் cos 60 டிகிரி இன்ட்டு sin 45 டிகிரி ப்ளஸ் cos ஆஃப் 60 + 45 டிகிரி. இது என்ன ஃபார்மில் இருக்குது, cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலானது cos ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் sin ஆல்ஃபா சைன் பீட்டா. cos ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் sin ஆல்ஃபா சைன் பீட்டா. இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ். ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 60, பீட்டா இருக்கிற பிளேஸில் 45. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ cos ஆல்ஃபா காஸ் பீட்டானா cos 60 இன்ட்டு cos 45 டிகிரி மைனஸ் sin ஆல்ஃபா சைன் பீட்டானா sin 60 டிகிரி இன்ட்டு sin 45 டிகிரி. ஓகேவா. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2, sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 இன்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 மைனஸ் sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2 இன்ட்டு sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் √3/2 இன்ட்டு 1/√2 பாசிட்டிவில் இருக்கா. இங்கே லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் √3/2 இன்ட்டு 1/√2 நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 1/2 இன்ட்டு 1/√2. இதை மல்டிப்ளை பண்ணால் 1/2√2. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ட்டு தேர்ட் டேர்ம் 1/2 இன்ட்டு 1/√2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2√2. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். 1 + 1 என்னது 2. அப்போ 2/2√2. 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது 1/√2. 1/√2 எதோட வேல்யூ, sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 தான், cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 தான். ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல ரைட் சைடில் cos 45 டிகிரி இருக்குது. அப்போ இந்த 1/√2க்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டேன், cos 45 டிகிரின்னு எடுத்துட்டேன். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருக்கு. அப்போ therefore LHS equal to RHS. LHS என்னது sin 105 டிகிரி ப்ளஸ் cos 105 டிகிரி ஈக்குவல் டு cos 45 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 3.4ல் 12th சம். எக்ஸைஸ் 3.4ல் 12th சம். Exercise 3.4ல 12th sum. Prove that sin 75 degree minus sin 15 degree equal to cos 105 degree plus cos 15 degree. இது 12th sum prove that sum தான். இது ரெண்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ப்ரூவ் பண்ணுறதுல நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. போன சம்மில் 11th சம்மில் என்ன பண்ணோம், LHS எடுத்துக்கிட்டு RHS கொண்டு வந்தோம். இங்கே என்ன பண்ணுறோம்னா LHSோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், RHSோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி ரெண்டும் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறோம். LHS எடுத்துக்கிறோம் என்னது sin 75 டிகிரி மைனஸ் LHS என்ன சொன்னால் sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி. அப்போ இந்த 75 15லாம் என்ன சொன்னால் ஸ்பெஷல் ஆங்கிள். இதை ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், 75 எப்படி எழுதலாம், 45 + 13 எழுதலாமா. அதே மாதிரி இந்த 15 45 - 13 எழுதலாம். அப்போ sin 75 எப்படி சார் எழுதினா sin 45 டிகிரி + 30 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி எப்படி எழுதினா sin 45 - 13 எழுதியிருக்கேன்.
இது sin 45 + 30 எப்படி இருக்குது? sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான ஃபார்முலா sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி sin 45 - 30 எப்படி சார் இருக்குன்னா sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு மைனஸ். அப்போ sin ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அப்போ இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த sin ஆஃப் 45 + 30 டிகிரியும் மைனஸ் சைன் ஆஃப் 45 - 30 டிகிரியோட வேல்யூ இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? சைன் ஆஃப் 45 + 30 எப்படி எழுதலாம்னு பாருங்கள். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னா sin 45 × cos 30. நெக்ஸ்ட் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் 45 டிகிரி × sin 30 டிகிரி மைனஸ் ஆஃப் அடுத்து என்னது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இந்த sin 45 - 30 சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அப்போ மைனஸ் ஆஃப் sin 45 × cos 30 மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் 45 × sin 30. ஓகேவா? இந்த மைனஸை இந்த தேர்ட் டேர்ம் இந்த உள்ள மல்டிப்ளை பண்ண இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். sin 45 × cos 30 டிகிரி ப்ளஸ் cos 45 × sin 30. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் sin 45 × cos 30. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் cos 45 × sin 30 டிகிரி. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் sin 45 × cos 30. தேர்ட் டேர்ம் பாருங்கள் மைனஸ் sin 45 × cos 30. அப்போ இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது செகண்ட் டேர்மும் ஃபோர்த்து டேர்ம் பாருங்கள். செகண்ட் டேர்ம் என்னது cos 45 × sin 30. அதேமாதிரி ஃபோர்த்து டேர்ம் cos 45 டிகிரி × sin 30 டிகிரி. ரெண்டையும் ஆட் பண்ணும். 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ cos 45 × sin 30 ப்ளஸ் cos 45 × sin 30. அப்புறம் 2 டைம் இருக்கனால 2 × cos 45 × sin 30 எழுதிட்டேன். ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணும். 2 டைம்ஸ் இருக்கனால 2 × cos 45 × sin 30 எழுதிட்டேன். ஓகேவா? 2 × cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 × sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இந்த 2 கேன்சல் பண்ணினா ரிமைனிங் என்ன இருக்கும் 1/√2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எல்ஹெச்எஸோட வேல்யூ என்னது 1/√2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் என்னது cos 105 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரி. இந்த 105 டிகிரியை இந்த ஸ்பெஷல் ஆங்கிளை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி 60 + 45 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அப்போ cos 105 டிகிரி எப்படி எழுதலாம் cos ஆஃப் 60 + 45 ப்ளஸ் இந்த cos 15 டிகிரியை 60 - 45 எழுதிட்டேன். ஓகேவா? அப்போ cos 15 டிகிரியை cos ஆஃப் 60 - 45 எழுதிட்டேன். இந்த cos ஆஃப் 60 + 45 cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான ஃபார்முலா என்னது cos ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஏன்னா காசில் இங்கே லெஃப்ட் சைடு ப்ளஸ் வரும்போது ரைட் சைடு மைனஸ். அதேமாதிரி இந்த cos ஆஃப் 60 - 45 அது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில் இருக்குது. லெஃப்ட் சைடு மைனஸ்னால் ரைட் சைடு ப்ளஸ். அப்போ அது எப்படி அதுக்கு ஃபார்முலானது cos ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 60, பீட்டா இருக்கிற பிளேஸில் 45 இருக்குது. அப்போ cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா cos ஆல்ஃபா காஸ் பீட்டா இங்கே சொல்லும்போது cos 60 cos 45 மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டானா sin 60 × sin 45 ப்ளஸ் இங்கே cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு cos ஆல்ஃபா காஸ் பீட்டா cos 60 × cos 45 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா sin 60 sin 45. ஓகேவா? இதில் செகண்ட் டேர்ம் நெகட்டிவில் இருக்குது பாருங்கள் sin 60 டிகிரி × sin 45ங்கிறது நெகட்டிவில் இருக்குது. ஃபோர்த் டேர்ம் sin 60 sin 45ங்கிறது பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவும் பாசிட்டிவ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது cos 60 + cos 45 டிகிரி. தேர்ட் டேர்ம் பாருங்கள் cos 60 + cos 40 டிகிரி cos 45 டிகிரி 2 டைம் இருக்குது. அப்போ cos 60 × cos 45 ப்ளஸ் cos 60 × cos 45 2 டைம்ஸ் இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 × cos 60 டிகிரி × cos 45 டிகிரின்னு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ 2 × cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 × cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1/√2. அப்போ ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்ன சொன்னால் 1/√2. ஓகேவா? ஆர்ஹெச்எஸோட வேல்யூ 1/√2. அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துனேன். அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது எல்ஹெச்எஸ் அதோட வேல்யூ 1/√2. ஆர்ஹெச்எஸ் அதோட வேல்யூ 1/√2. அப்போ ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதாவது sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி ஈக்குவல் டு cos 105 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணாச்சு. ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல் 13th சம். ஷோ தட் tan 75 டிகிரி ப்ளஸ் cos tan 75 டிகிரி ப்ளஸ் cot 75 டிகிரி ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு காட்ட சொல்கிறோம். tan 75 டிகிரி ப்ளஸ் cot 75 டிகிரியோட வேல்யூ 4ன்னு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இது 13th சம். சொல்யூஷனில் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த tan 75 டிகிரியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். tan 75 டிகிரி இந்த 75 டிகிரிங்கிற இந்த ஸ்பெஷல் ஆங்கிளை நான் என்ன பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி எழுதிக்கிறேன்
45 ப்ளஸ் 30, அதாவது tan 75 டிகிரியை எப்படி எழுதினா tan ஆஃப் 45 ப்ளஸ் 30. இந்த tan ஆஃப் 45 ப்ளஸ் 30 எப்படி சார் இருக்குன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இங்கே கீழே எழுதியிருக்க பாருங்க tan ஆஃப் a ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது. அப்போ tan ஆஃப் a ப்ளஸ் பி ஃபார்முலா tan a ப்ளஸ் tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b. அந்த டேனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ப்ளஸ்னால் நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸ். அப்போ இங்கே ஏ இருக்கிற பிளேஸில் 45, பி இருக்கிற பிளேஸில் 30 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த tan ஆஃப் a ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த tan ஆஃப் 45 ப்ளஸ் 30 எப்படி சார் எழுதுனா tan 45 ப்ளஸ் tan 30 டிவைட் பை 1 மைனஸ் tan 45 இன்ட்டு tan 30. ஓகேவா? அப்போ tan 75 டிகிரி ஈக்குவல் டு tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ப்ளஸ் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 டிவைட் பை 1 மைனஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இன்ட்டு tan 30 1/√3. இப்போ 1 ப்ளஸ் 1/√3 டிவைட் பை 1 மைனஸ் 1/√3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நியூமரேட்டரில் எல்சியம் டினாமினேட்டரில் எல்சியம் எடுக்கிறேன். அப்போ நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் 1/√3 எப்படி எழுதலாம்? √3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 டிவைட் பை இந்த 1 மைனஸ் 1/√3 எப்படி எழுதலாம்? √3 மைனஸ் 1 டிவைட் பை √3. ஓகேவா? அப்போ இந்த √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? √3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ tan 75 டிகிரி ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து cot 75 டிகிரி செகண்ட் டைம் என்னது? cot 75 டிகிரி. cot 75 cot எதோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ cot தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/tan தீட்டான்னு எழுதலாம். அப்போ அதே மாதிரி cot 75 டிகிரியை 1/tan 75 டிகிரின்னு எழுதிக்கிட்டேன். இந்த tan 75 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கும்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/√3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 மைனஸ் 1. ஓகேவா? இதை நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அதாவது டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்குது, நியூமரேட்டர் கொண்டு போது அப்படி என்ன ஆகும்? டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 ப்ளஸ் 1ன்னு ஆகும். ஓகேவா? அப்போ cot 75 டிகிரியோட வேல்யூ √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 ப்ளஸ் 1 √3 ப்ளஸ் 1ன்னு கிடச்சிடும். அப்போ tan 75 டிகிரியோட வேல்யூ √3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 மைனஸ் 1 cot 75 டிகிரியோட வேல்யூ √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸ் என்னது? tan 75 ப்ளஸ் cot 75 டிகிரி. இதை ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். tan 75 டிகிரியோட வேல்யூ √3 ப்ளஸ் 1 டிவைட் பை √3 மைனஸ் 1 ப்ளஸ் cot 75 டிகிரியோட வேல்யூ √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 ப்ளஸ் 1. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த √3 ப்ளஸ் 1 எடுத்துகிட்டு இங்கே √3 ப்ளஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது √3 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த √3 மைனஸ் 1 எடுத்துகிட்டு இங்கே √3 மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது √3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இந்த டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. இப்போ நியூமரேட்டரில் இந்த √3 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது என்னது? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இந்த √3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணோம்னா இங்கே √3 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 √3 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 2√3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 3 ப்ளஸ் 2√3 ப்ளஸ் 1. அதேமாதிரி √3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 3 மைனஸ் 2√3 ப்ளஸ் 1 டிவைட் பை இந்த டிவைடில் இருக்கக்கூடியது இந்த √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 என்ன ஃபார்மில் இருக்குது? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பினா ஃபார்முலானது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் பதிலானது √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் 2√3 மைனஸ் 2√3 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் 3 ப்ளஸ் 1 4 4 ப்ளஸ் 3 7 7 ப்ளஸ் 1 8 டிவைட் பை √3 ஸ்கொயர் பண்ணால் 3 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 3 மைனஸ் 1ங்கிறது டினாமினேட்டர். அப்போ 3 மைனஸ் 1ங்கிறது என்னது? 2 அப்போ 8/2ன்னு கிடைக்கும். 8/2 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4ங்கிறது தான் அது ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் tan 75 டிகிரி ப்ளஸ் cot 75 டிகிரியோட வேல்யூ 4. அப்போ ஹென்ஸ் சோல்ட். ஓகேவா? தேங்க்யூ.